Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG squad. Hardik Pandya, Mumbai Indians oda captain அவங்களோட வைஃப் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வந்து இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த கோவிட் டயத்துலலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கப்பிள் நட்டாஷா. அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தைலாம் இருக்குது. ஸோ இந்த நேரத்துக்கு நடுவில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹர்திக் பாண்டியா வந்து இந்த மும்பை இந்தியன்ஸ் இந்த ஐபிஎல் சீசனில் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருந்தார். இப்போ அந்த 1000 பிரச்சனைக்கு நடுவில் 1001வது தலைவலியாக வந்து சேர்ந்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கும் நட்டாஷாவுக்கும் டிவோர்ஸ். அண்ட் நட்டாஷா வந்து ஹர்திக் பாண்டியாவோட 70% சொத்துக்களை வந்து கேட்டிருக்காங்க. 70% ஆஃப் எவ்ரி திங் ஹர்திக் பாண்டியா ஒன்ஸ். ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியன் டீம் பிளேயர் அண்ட் இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹி ஹாஸ் ஏர்ன்டு ஸோ மச் அண்ட் பயங்கரமாக வந்து ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சொந்தமாக கம்பெனியெல்லாம் ரன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோலாம் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ சொந்தமாக கம்பெனிஸ் இருக்குது, சொந்தமாக ரெஸ்டாரண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸில் காசு போட்டிருக்காங்க அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மும்பையில் நிறைய வாங்கியிருக்காங்க. இவ்வளவும் இருக்கிறத வந்து ஒரு பொண்ணு 3 வருஷம் கல்யாணமாகி இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, 70% சொத்தை கேட்குறாங்களா? எப்படி அவங்க 70% சொத்தை கேட்கலாம்? எப்படி வந்து இதுக்கு வந்து லா ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நம்ம வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறப்போ, கல்யாணம் நடக்கிறப்போ லவ்வை பற்றி 1000 கதையாக பேசுவாங்க, கல்யாணத்தை பற்றி 1000 கதையாக பேசுவாங்க. ஆனால் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலைனால் டிவோர்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு இந்தியாவில் கல்யாணம் பண்ணுற யாருக்குமே கல்யாணம் பண்ணுறப்போ தெரியாது. பட் ஐ திங்க் இட் இஸ் சம்திங் எவ்ரி ஒன் ஷுட் நோ வென் தே சைன் அப் ஃபார் சம்திங். இது வந்து எப்படி தெரியுமா, இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கெல்லாம் ட்ரெக்கிங் போவாங்கல்ல, அதே மாதிரி சில ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடிலாம் வந்து டாக்டர்ஸ் வந்து சைன் வாங்குவாங்க. உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன கான்செப்ட்னா, அப்படிலாம் நடக்கக்கூடாது, இருக்கிறதுலே நல்ல விஷயம் தான். ஆப்ரேஷன் பண்ணுறப்போ பேஷண்ட் நல்லா ஆகணும்னு தான் ஆசை, மவுண்ட் எவரெஸ்ட் போடுறவங்க தொட்டுட்டு வரணும்னு தான் ஆசை. இருந்தாலும் ஒருவேளை ஏதாவது நடந்துருச்சுன்னா இதெல்லாம் தான் ரிஸ்க் ஃபேக்டர், பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் வாங்குவாங்க தெரியுமா. அந்த மாதிரி நம்ம ஊரில் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே வந்து கல்யாணம் ஆகிறப்போ ஒருவேளை நீங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறீங்கனால், இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க, அதனால தான் கல்யாணம் பண்ணுறீங்க, 2 ஃபேமிலி ஒத்துக்கிறீங்க, வாட் எவர் இட் இஸ், இல்லை லவ் பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ், கல்யாணம் பண்ணுறீங்க. பட் ஒருவேளை டிவோர்ஸ் ஆகணும்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் கொடுக்காம இருக்கிறது டிவோர்ஸ் அப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. அண்ட் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி 70% சொத்தை வந்து வைஃப் கேட்குறாங்கன்னு சொல்லி வந்து ஒரு ரூமர்லாம் இன்டர்நெட்டில் சுத்த முடியுது. இது முதல்ல பாசிபிளா? இந்தியாவில் டிவோர்ஸை பற்றி என்ன சட்டங்கள் இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். இந்தியாவில் வந்து டிவோர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்கிறத பேஸ் பண்ணியிருக்குது. மதன என்ன சொல்கிற அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்கும். பட் இந்தியாவில் வந்து ஹிந்துஸுக்கு, சிக்ஸுக்கு, ஜெயின்ஸுக்கு, ஓகேவா, ஸோ சீக்கியர்களுக்கும் சமணர்களுக்கும் அண்ட் ஹிந்துஸ்க்கும் வந்து ஒரு செப்பரேட் லா இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்குன்னு தனியாக வந்து டிவோர்ஸ் லா இருக்குது. அதே மாதிரி வந்து முஸ்லிம்ஸ்க்கு தனியாக இருக்குது. இதில் இன்னும் பார்சிஸ்னு ஒரு பர்டிகுலர் மத மக்கள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரத்தன் டாட்டாலாம் இருக்கார்ல, அவர் தான் பார்சி. அவங்களோடதுலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி 1 வருஷம் ஃபுல்லாக ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட உடலுறவு வச்சுக்கலைன்னா, இஃப் தே டிடன்ட் கன்சியூமேட் தேர் மேரேஜ், ஒய்ஃப் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சீட் பண்ணாலோ, ஒய்ஃப் ஹஸ்பண்டை சீட் பண்ணாலோ, அண்ட் மன ரீதியாக வந்து ரொம்ப குழப்பம் வந்து அவங்க வந்து மென்டலாக டிஸ்டர்ப்டாக இருந்தாங்கன்னா டிவோர்ஸ் வாங்கலான்னு சொல்லி கிரவுண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேவா, ஃபார் கிளைமிங் அ டிவோர்ஸ். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க, ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் வந்து காணாமலே போயிட்டாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு வந்து எங்கே இருக்காங்கன்னே அட்ரஸ் தெரிலனா டிவோர்ஸ் கிளைம் பண்ணலாம். 7 வருஷத்துக்கு வந்து அவங்க எங்கே போனாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரிலனா கிளைம் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது. பட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய சில மேரேஜ் லா வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து நான் ஹர்திக் பாண்டியா நட்டாஷாவுக்கு வரேன். அண்ட் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஹர்திக் பாண்டியா வந்து வேற யாரையாவது டேட் பண்ணாங்களா, நட்டாஷா வந்து வேற யாரு கூடயாவது டேட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் பேச போகிறதில்ல. ஏன்னா அது அவங்க பர்சனல் லைஃப், அதுக்குள்ளே நம்ம போக போகிறதில்ல. இது வந்து நம்மளுக்கு டிவோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஒன்று கல்யாணம் ஆனவங்களா இருப்பீங்க, இல்லை கல்யாணம் ஆக போகிறவங்களா இருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியிலேயே அதுக்காவது கல்யாணமாக போகும். லெட்ஸ் நோ த பேசிக்ஸ் ஆஃப் டிவோர்ஸ் இன் இந்தியா, ஓகேவா? 2 விதமான டிவோர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், 3 எல்லா லாலையுமே கொஞ்சம் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் கன்சென்ட். நாங்கள் 2 பேருமே கல்யாணம் ஆயிருக்குது, எங்கள் 2 பேருக்குமே இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா போய் கோர்ட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ், ஓகேவா? இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் தான் வந்து இந்தியாவில் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் டிவோர்ஸ். மியூச்சுவலாகவே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்கு வந்து எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, எங்கள் 2 பேருமே பிரிஞ்சு போகிறதுல 100% நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு போய் கோர்ட்டில் நின்னா கூட அந்த டிவோர்ஸ் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட மினிமம் 6 மாதம் ஆகும். ஏன்னா கோர்ட் ப்ரொசீடிங் வந்து போகிறதுக்கே அவ்வளோ டைம் ஆகிடும். ஸோ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் வந்து டிவோர்ஸுங்கிறது ஒரு ரொம்ப லாங்கான
இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எவனுமே டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்கிற அளவுக்கு வந்து ரூல்ஸ் அவ்வளோ நிறைய இருந்துச்சு. பட் ஐ மீன் ஜஸ்ட் ஃபனி வே ஆஃப் சேயிங். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுங்கிறத விட அவ்வளோ லாங்காக இருக்குது, டிடிஎஸாக இருக்குது. இது போக நம்ம ஊரில் ஒரு சோஷியல் ஸ்டிக்மா வேறு இதில் அட்டாச் ஆயிருக்குது. இன்னமும் டிவோர்ஸ்னு சொன்னால் டிவோர்ஸா அப்படிங்கிறாங்க. நல்ல வேலைக்கு டிவோர்ஸ் ஆகிறவன் ஒருத்தன் டிவோர்ஸ் ஆகணும்னு நினச்சான்னா அவன் அட்லீஸ்ட் வந்து ஃபேமஸாக பணக்காரனாக இருந்துட்டு போகிறேன். ஏன்னா அந்த சர்க்கிள் அது காமனாக இருக்குது, அது பெருசாக ஜட்ஜ் பண்ணுறது இல்லை. பட் ஒரு சராசரி வாழ்க்கைக்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டோம்னா டிவோர்ஸை வந்து இன்னமுமே ஒரு ஸ்டிக்மாவாக தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த 2 டைப் ஆஃப் டிவோர்ஸில் ஒன்று கான்சென்ட் இருக்கிற டிவோர்ஸ், இன்னொன்று வந்து கண்டஸ்டட் டிவோர்ஸ். ஓகேவா, ஹஸ்பண்ட் வந்து இந்த கல்யாணம் வேணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒய்ஃப் கல்யாணம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதர் பார்ட்னர் இஸ் லைக் இல்லை இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் கல்யாணம் ஆயிருக்கீங்க, இல்லை கல்யாணம் ஆக போகுதுனால் உங்களுக்கு இந்த கல்யாணம் வேணும், ஆனால் உங்கள் பார்ட்னருக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லி அவங்க கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணாங்கன்னா அது கண்டஸ்டட். அண்ட் அது ஆப்வியஸாக இன்னும் இழுத்துட்டு தான் போகும். இருக்கிறதுலே வேகமாக சுமூகமாக இருந்தாலே 6 மாதம் ஆகிறப்போ, பிரச்சனை இருக்கிறப்போ அது எத்தனை வருஷம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் எஸ் ஆப்வியஸாக அது இயர்ஸ்க்கு போயிடுங்கிறதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி கல்யாணம் ஆகிறப்போ இப்போ அதிகமாக பேசப்படுறது, இந்த இன்டர்நெட்டில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 70% ப்ராப்பர்ட்டி வந்து ஒய்ஃபுக்கு போகும்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறது இருக்குல்ல. அது எதை வச்சு நம்ம ஊரில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ நப்டியல் அக்ரிமெண்ட் அப்படி ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இப்போ அதிகமாக பேசப்பட்டு இருக்குது. அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நாங்கள் பிரிஞ்சோன்னா நம்ம 2 பேர் இதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஹர்திக்கும் நட்டாஷாவும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி நட்டாஷாக்கு வந்து 70% சொத்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி முன்னாடியே அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுல வந்து இந்தியாவில் சட்டப்படி செல்லாது. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு படத்தில் வந்து நம்மளை பயங்கரமாக கலாய்ச்சி, பழைய விஜய் சிம்ரன் படத்தில் இந்த மாதிரி ஒரு சைன் அக்ரிமெண்ட் வச்சு கல்யாணம் இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து இந்தியாவில், அப்படி ஒரு பத்திரம் வந்து இந்தியாவில் செல்லாது. ஓகேவா, இந்தியா வந்து சட்டத்தை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். நீங்கள் என்ன அக்ரி பண்ணிங்கனாலும் அக்ரி பண்ணலனாலும் இந்தியாவில் வந்து சட்டம் தான் நிற்கும். ஸோ இந்தியன் லாவில் வந்து ஒருத்தங்க டிவோர்ஸ் ஆகுறாங்கன்னா ஒய்ஃப்க்கு எவ்வளோ போகும், இல்லை ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பிட் மோர் காம்ப்ளிகேட்டட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து நம்ம எல்லாத்தையுமே கேஸ் பை கேஸாக தான் பார்க்குறோம். ஒய்ஃபுக்கு ஏன் மணி கொடுக்கணுங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். நிறைய பேர் நான் ட்விட்டர்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ கமெண்ட் செக்ஷன் இந்த ஹர்திக் பாண்டியா நட்டாஷா 70% பற்றி பேசுகிறப்போ, இவன் கஷ்டப்பட்டு விளையாடுவானா, அப்புறம் வந்து இவன் பயங்கரமாக வந்து சம்பாதிப்பானா, அது எல்லாத்தையும் ஒய்ஃப் வந்து ஒரு 3 வருஷம் இருந்துக்கிட்டு டிவோர்ஸ்னு சொன்னோன்னா 70% எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இந்தியன் லா வந்து எதை வெயிட் பண்ணுது, ஒரு இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் எதை வெயிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கேஸ் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் அந்த ஃபேமிலி அவ்வளோ நாள் ரன் ஆகி இருக்கும்ல, அது 1 வருஷமாக இருக்கட்டும் இல்லை 1 மாதமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த டயத்தில் வந்து ஒய்ஃப் வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஹோம் மேக்கராக இருந்தாலும், அவங்க வந்து வீட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாலும் அது ஹஸ்பண்டுக்கு ஒரு மென்டல் பீஸை கொடுக்குது. அவங்களால அதனால தான் சம்பாதிக்க முடியுது. வீட்டில் அவங்க என்னன்னாலும் வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது, வீட்டுக்கு வந்தால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கிறதுனால தான் ஹஸ்பண்ட் வெளியே போய் சம்பாதிக்க முடியுது. அந்த ஒய்ஃப் வந்து அந்த பீரியட் ஆஃப் டயத்தில், அந்த மாதங்கள்லையோ அந்த வருஷங்கள்லையோ அந்த வாரங்களையோ வாட் எவர் த டைம் பீரியட் மேபி, அந்த காலகட்டத்தில் அவங்க தன்னோட நான் வந்து இதை போய் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஜென்ரலாகவே இந்தியன் விமன் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணிருக்கிற விமனும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் குழந்தையும் பார்த்துப்பாங்க, அவங்க தான் சமைக்கவும் செய்வாங்க, அவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் பார்க்குவாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்க பர்சனலாக பண்ண வேண்டிய நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த மேரேஜ் ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக தன்னோட கோல்ஸ் எல்லாம் தன்னோட டயத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மேரேஜில் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த திஸ் கேஸ் நீங்கள் ஒரு எடுத்துக்கோங்களேன், ஒரு ஹோம் மேக்கர் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் கல்யாணம் ஆகுது, ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சு பாருங்க. ஸோ இந்த 5 வருஷத்தில் வந்து அந்த பையன் பயங்கரமாக சம்பாதிச்சிருக்கலாம், அது சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அந்த பையன் பேரில் இருக்குங்கிறதுக்காக ஒய்ஃப்க்கு எதுவுமே போகாதுன்னு சொன்னால் அந்த 5 வருஷம் ஒரு பொண்ணு வந்து ஒரு 25 வயசில் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 25 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் வீட்டில் அந்த ஹஸ்பண்டுக்காகவும் அந்த ஃபேமிலிக்காகவும் அந்த மேரேஜ்க்காகவும் மெயினாக வந்து தன்னோட ப்ரைம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் கரியர், அதெல்லாம் இந்த 25லேருந்து 30 வயசை வந்து எல்லாத்தையுமே எஃபர்ட் போட்டு இதில் வச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து டிவோர்ஸ், அது ஹஸ்பண்ட் காரணமாக இருக்கலாம், ஒய்ஃப் காரணமாக இருக்கலாம், 2 பேருமே மியூச்சுவலாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். டிவோர்ஸ்னு சொல்லி போகிறப்போ அந்த பொண்ணு வந்து மறுபடியும் 0லேருந்து ஆரம்பிக்கணும் கரெக்டாக. அப்போ வந்து அந்த பையன் வந்து ஆல்ரெடி 5 வருஷம் அஹடாக இருப்பான், ஏன்னா அவன் சம்பாதிச்சிருக்கான் 5 வருஷம். அந்த பொண்ணு மறுபடியும் சோஷியல் ஸ்டிக்மா வரலாம், சண்டை போடணும், குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கணும். குழந்தை இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக அது எப்போவுமே வந்து அம்மா கிட்ட தான், ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து எப்போவுமே அம்மா கிட்ட தான் இருக்கும். அண்ட் அதையும் மீறி வந்து அப்பா கிட்ட போகணும்னு அந்த குழந்தை இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். பட் அது வந்து அந்த டீனேஜ் ஏஜ் எல்லாம் கொஞ்சம் லேட்டர் பீரியடில் தான் அப்பா கிட்ட இருக்க வாய்ப்பு கூட இருக்கும். அண்ட் அப்படி அம்மா கிட்ட வளரணும்னு குழந்தை நினச்சா கூட அப்பா வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே சிச்சுவேஷன் பேஸ்டு தான். ஆனால் அம்மா வந்து ஒரு வேளை மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து அம்மா கிட்ட இருக்கணும்னு சொல்ல முடியாது, அவங்க அப்பா கிட்ட போகலாம். அவங்க அம்மா மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்காங்கிறதே வந்து அந்த கணவன் வந்து ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லீகல் கிரவுண்டாக இருக்கலாம், ஏன்னா சட்டப்படி அதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு மேரேஜில் இருக்கிறப்போ ஒய்ஃப் வந்து ஒரு மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, அன்ஸ்டேபிளாக இருக்காங்க, அதனால் இவங்களோட ஒரு நார்மல் மேரேஜ் லைஃப்பில் இல்லைன்னா அந்த ஹஸ்பண்ட் போய் கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த காம்ப்ளிகேட்டட் ரூல்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மெயினாக கமிங் பேக் டு பாயிண்ட், நீங்கள்
ஒய்ஃபுக்கு ஏன் மணி போகணும், அவர் ஹஸ்பண்டுக்கு அது அதர்வைஸ் ஆல்சோ கேன் ஹேப்பன். ஹஸ்பண்ட் வந்து ஹோம் மேக்கராக இருக்காங்க, இன்னைக்கு வந்து அதை பார்த்து சிரிக்கிற விஷயமோ இல்லை வந்து பெருசாக முகத்தை சொல்லிக்கிற விஷயமோ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேரோட ஃபேமிலிஸில் வந்து ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டை விட அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னா மேபி அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு மணி செட்டில் பண்ண வேண்டியது வரலாம், அவர் வந்து வருஷம் வாழ்க்கை ஃபுல்லாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே போகலாம். அது சிச்சுவேஷன் பேஸ்ட். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ எஃபர்ட் அந்த மேரேஜில் போட்டிருக்காங்கிறது தான். இந்தியாவில் வந்து இந்த ஹார்திக் பாண்டியாவும் நட்டாஷாவும் சைன் பண்ணியிருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க சைன் பண்ணியிருந்தாங்கனால் அந்த அக்ரிமெண்ட் இந்தியாவில் செல்லாது. மேபி அது பேசுகிறப்போ ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வைக்கலாமே தவிர ஆர்கியூ பண்ணுறதுக்கு அது சட்டப்படி ஒரு ஃபுல் ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட், ஒரு லீகல் டாக்குமெண்ட்டாக இந்தியாவில் கன்சிடர் பண்ணப்படாதுங்கிறது தான் வந்து நான் சர்ச் பண்ண வரைக்கும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கஸ்டடியை பற்றி பேசியாச்சு, குழந்தைங்க கஸ்டடி, அப்புறம் வந்து இந்த மணி செட்டில்மெண்ட்டை பற்றிலாம் பேசணும்ல. மூணாவது முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் அந்த டிவோர்ஸை ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணி ஆமாம் எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொன்னதுக்கப்புறம் கோர்ட் வந்து அது ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் கவுன்சிலிங் விடலாம், அப்புறம் வந்து கூலிங் ஆஃப் பீரியட் கொடுக்கலாம், ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இந்த டெசிஷன் தான் வேணுமாங்கிறத ஷியராக சொல்லுங்கள் அப்படிங்கிறத வந்து கோர்ட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். பிகாஸ் இந்தியாவில் மேரேஜுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ், இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவர் நம்ம ஊரில் சோஷியல் ஸ்டிக்மா அதில் நிறைய அட்டாச் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடி தானா, ஒரு ஆர்வ கொலரில் வேகத்தில் வந்து பேசலையா, ரெண்டு பேரும் 100% ஒத்துக்கிறீங்களாங்கிறதுக்கு ஒரு கூலிங் ஆஃப் பீரியட்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அவங்க வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் வேகமாக இருக்கலாம். அண்ட் இன் சம்டைம்ஸ் கோர்ட் வந்து இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க எனக்கு இந்த டிவோர்ஸ் வேணுங்கிறதுனால, அதனால் வந்து இந்த கூலிங் ஆஃப் பீரியட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமாக வந்து முடிச்சு விடலாம்னு நினச்சாங்கன்னா சீக்கிரமாகவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவோர்ஸ் செட்டில்மெண்ட் இருக்குல்ல, ஒய்ஃபுக்கு வந்து இவ்வளோ போகுது ஹஸ்பண்ட் கிட்டேருந்து அப்படின்னு சொல்கிறது, ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் கிட்டேருந்து இவ்வளோ போகிறது. இன்றைக்கி இருக்கிற உலக சினாரியோவில் மோஸ்ட்டாக அந்த ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஒய்ஃப்க்கு போகுதுங்கிற கணக்கு வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக போன ஒரு கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸும் அவரோட ஒய்ஃபும். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ் அந்த காலகட்டத்தில் டு பிகேம் வாட் ஹி இஸ், டு பில்ட் அ கம்பெனி லைக் அமேசான் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை வந்து உலகம் ஃபுல்லாக உருவாக்கி வைக்கிறதுக்கு அந்த ஆரிஜின் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே வந்து அவங்க ஒய்ஃப் கூட இருந்திருக்காங்க. பில் கேட்ஸ்க்கு அவங்களோட ஒய்ஃப் கூட ஃபுல்லாக இருந்திருக்காங்க. 2 பேருமே வந்து ஒரு 50-60 வயசு ஆனதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ண போகிறப்போ இவங்க திடீர்னு வாழ்க்கை ஃபுல்லாக ஒருத்தங்களுக்காக வாழ்ந்துட்டு காணாமல் போன மாதிரி இருக்கலாம். அது இவங்களோட டெசிஷனாக கூட இருக்கலாம். பட் அவங்க 2 பேர் பில்ட் பண்ணதுலேருந்து ஷேர் ஈக்குவலாக போகணும், அட்லீஸ்ட் கன்சிடரபுளாக போகணுங்கிறதுக்காக நிறைய கொடுத்தாங்க. ஜென்ரலாக எவ்வளோக்கு எவ்வளோ மேரேஜ் லாங்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து செட்டில்மெண்ட் வந்து அந்த அதர் ஸ்பவுஸ் சைடு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அப்புறம் வந்து இன்னொன்று யோசிக்கலாம், எல்லாருமே வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்தியாவில் வந்து கல்யாணம் பண்ணிங்கனாலே நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ மட்டும் நீங்கள் டிவோர்ஸ் தான் அப்ளை பண்ணும். ஒரு பெருசாக எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கலை, ஸோ டெக்னிக்கலி நீங்கள் நாட் மேரிடுன்னு கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இத்தனை பேர் சாட்சி இருந்திருக்காங்கல்ல, ஸோ பை டிஃபால்ட் அது மேரேஜ்னு கன்சிடர் பண்ணப்படும். அண்ட் இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி டிவோர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் ஸ்டிக்மா நம்ம ஊரில் இன்னமும் பெருசாக இருந்துட்டு இருக்குது. ஸோ நான் வந்து ஜென்ரலாகவே பீப்புளை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் the more you grow, more of your friends might get divorced. நீங்களே டிவோர்ஸ் வாங்கலாம், உங்கள் ஃபேமிலியில் யாராவது வாங்கலாம். அப்படியே யாருக்காவது டிவோர்ஸ் நடக்கிறப்போ அதை வந்து ஒரு பெரிய தெய்வ குத்தம் மாதிரி பார்க்காம ஐயோ டிவோர்ஸா அப்படின்லாம் யோசிக்காமல் அதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா 2 பேர் வாழணும்னு நினைக்கிறாங்க, அப்புறம் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு பிரிகிறாங்க. யாருமே வந்து கல்யாணம் பண்ணுறப்ப டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ண மாட்டாங்க, சேர்ந்துருக்கணும் தான் நினைப்பாங்க. பட் சம்ஹவ் அவங்களால இருக்க முடியலன்னு நினைக்கிறப்ப பிரிஞ்சு போகிறாங்கிறப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து தேவையில்லாமல் அதை வந்து பயங்கரமாக ஸ்டிக்மாடைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு வாழ்கிறது நம்ம ஊரில் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இன்னமும் இருந்துட்டு இருக்குங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊரில் இன்னமும் அதுலேருந்து 2 பேர் பிரியறதுக்கான ப்ராசஸ் வந்து டஃபராக இருக்குது. டிவோர்ஸே வாங்கிட்டிங்கன்னா கூட ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் பேரை எடுக்கிறதுலேருந்து, ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பிரிஞ்சு வரதா இருக்கட்டும், பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ரேஷன் கார்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இருக்கிறதுனால அந்த பிரியிற ப்ராசஸ் வந்து இட்ஸ் மச் மோர் டீடியஸ். ஸோ கவர்மெண்ட்டுமே வந்து இதை கொஞ்சம் ஈஸியாக்குனாங்கன்னா பீப்புளுக்கு மொத்தமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஏன் ஹார்திக் பாண்டியா நட்டாஷாவோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசலான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக அது பர்சனல் லைஃப்ங்கிற ஒரு காரணத்தினால தான். ஸோ லெட்
தெம் பி அட் ஈஸ். நம்ம வந்து அந்த ஒரு விஷயம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்கிறதுனால அந்த 70% உங்களுக்கு போகுங்கிறப்ப நான் ஆப்வியஸாக யோசிச்சேன், இந்த நாலேஜ் கூட நம்ம ஊரில் நிறைய பேருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ரொம்ப இஷ்யூ பேஸ்டு விஷயமாச்சே, அது வந்து கோர்ட்டு டெசிஷன் எடுக்கணுமே, இதெல்லாம் ஏன் நம்ம ஊரில் தெரியலங்கிறதுனால மேக் பண்ண ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் யார் ஒருத்தங்க டிவோர்ஸ் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன், யார் வந்து சும்மா ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டும் நாலேஜ் இந்த டிவோர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. பட் எனிவே நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye, Madan Gowri signing off. Love you all, take care, bye. Cheers MGs.